வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையின் இணை ஆசிரியர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார், பிரதமர் மோடியினுடைய வெளிநாட்டு பயணம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அவர் ரஷ்யாவுக்கு போனது அப்படிங்கிறது உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் அது ஒரு சர்ச்சையா மாற்றிருக்காங்க. குறிப்பா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல அவர் அங்க போய் புதினோட நட்பு பாராட்டுவது அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையா விஷயமா மாறி இருக்கு. அங்க உக்ரைனோட அதிபர் கண்டிக்கும் வகையில ஒரு ஒரு விஷயத்த வெளிப்படுத்தியிருக்காரு. ரொம்ப பரபரப்பான இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இதோட பின்னணி அரசியல் என்ன சார்? இல்ல முக்கியமா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல ஒரு நாடுக்கு இன்னொரு நாடுக்குமான உறவு நடுவில் பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸோ பெர்மனன்ட் எனிமீஸோ கிடையாது. யாருமே உங்களுக்கு எதிரியும் கிடையாது. அதாவது எதிரியினுடைய எதிரி உங்களுடைய நண்பர், அவ்வளவுதான். இப்போ அமெரிக்கா நமக்கு நண்பரான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நண்பரா இருக்காங்க. ஆனா 71 போர்ல அவர்கள் தான் ஒரு பெரிய ஒரு ஏர்கிராப்ட் கேரியரை பங்களாதேஷ் அந்த கடலுக்கு வங்கக்கடலுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதற்கு முன்னால நம்ம பங்களாதேஷ் கேப்சர் பண்ணிடுறோம். அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் இடத்த கேப்சர் பண்ணிடுறோம். அப்ப எதிரியினுடைய எதிரி நம்முடைய நண்பர் தான். அதாவது பாகிஸ்தானை போட்டு அவங்க அடிச்சுட்டு இருக்காங்க டெரரிசம் அந்த மாதிரி விஷயங்களுக்காக. அதனால நாம இப்போ நண்பர்களா இருக்காங்க. அதுக்கு அதை தாண்டி ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ் கூட இருக்கிறது. அதாவது இந்தியா தான் சைனாக்கு எதிராக ஒரு புல்வாக்கா இருக்கும் என்று அமெரிக்காவுடைய அந்த ஒரு இருக்கிறது. அதை தாண்டி இப்ப நம்மளை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை இன்னமும் 70% அருகில் வருகின்ற கம்ப்ளீட் ஹார்ட்வேர், மிலிட்டரி ஹார்ட்வேர் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவிற்கு தான் வருது. நம்மளுடைய அனைத்து அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவரை இயங்கி கொண்டிருக்கின்ற ஏறத்தாழ அனைத்து நியூக்ளியர் பவர் பிளான்ஸும் ரஷ்யன்ஸுடைய ஸ்பேர் பார்ட் இருக்குது. நம்மளுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, இல்ல இந்த மிசைல் சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, இஸ்ரோல் இருக்கின்ற நபர்களானாலும் சரி, இவர்கள் எல்லாம் ரஷ்ய மொழி தெரிந்தவர்கள். அது எஸ்பெஷலி சீனியர் தரத்தில் இருக்கிற நபர்களான ரஷ்ய மொழி தெரிந்தவர்கள். அந்த அளவுக்கு ரஷ்யாவோடு நமக்கு ஈடுபாடு இருக்கின்ற நாடாக இருக்கிறோம். திடீரென்று தூக்கி போட்டு அமெரிக்கா கிட்ட போக முடியாது. அமெரிக்கா கிட்ட போனாங்க இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் 100 கண்டிஷன் வைப்பான். ரஷ்யா மாதிரி கிடையாது. அந்த 100 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இந்த நாட்டுக்கு எதிராக நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது, அந்த நாட்டுக்கு எதிராக இதை யூஸ் பண்ண முடியாது, எல்லாம் கண்டிஷன் போடுவான். அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நம்மளுடைய இரானையே பாதிக்கின்ற விஷயமா இருக்கு. இப்ப F-16 ரக விமானங்கள் போர் விமானங்கள் அவர்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. அது முதல் முறை கொடுக்கும்போது இந்தியாவுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் அங்க யூஎஸ்ல இல்லாதனால ஒன்றும் செய்ய முடியவில்லை. 2வது முறையாக கொடுக்கும்போது ஜியாவுல் கரீமுடைய டைம்ல நினைக்கிறேன். அந்த டைம்ல இந்தியா வெஹமென்ட்லி நாம ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்ணோம். அந்த ப்ரொடெஸ்ட் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு சரக்கு விதிக்கிறார்கள். அதாவது இந்த F-16 விமானங்கள் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடாது, உபயோகிக்கப்படையாத பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு சரத்தை அமெரிக்கா விதிக்கிறது. அது பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டுதான் அந்த விமானங்களை வாங்குகிறது. இனி அடுத்ததாக இதெல்லாம் ஃப்ளை பை வயர் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு பிளேன்கள். அப்ப அப்படி இருக்கின்ற பிளேன்களை ஈஸியாக எங்கிருந்து வேணாலும் அவர்கள் முடக்க முடியும். அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச நமக்கு தெரியும் சாப்ட்வேர் எப்படி கிளிச் பண்ண உருவாக்குறதுன்னு நமக்கு தெரியும். அவர் தாராளமா செய்யறாங்க. அதை தாண்டி அந்த அப்டேட்ஸ், சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனாலும் சரி, இல்ல கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் வருகின்ற பார்ட் இருக்கு இல்லையா, அந்த உதிரி பாகங்கள் எல்லாமே அமெரிக்கா தான் தயாரிச்சு நமக்கு அனுப்புமே தவிர இங்க லோக்கல் ப்ரொடக்ஷன் அவங்க அனுமதிக்க மாட்டான். பாகிஸ்தான்லயும் சேர்ந்து பண்ணது கிடையாது, இந்தியாலையும் பண்ணது கிடையாது. ரஷ்யா அதுக்கு எதிராக என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, அவர்கள் தொழில்நுட்பமே இங்க நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சுகாய் 30 விமானங்கள் ரக விமானங்கள் இங்கே தயாரிக்கக்கூடிய அந்த இது இருக்கிறது. MiG-21 இருந்து ஆரம்பித்து எந்த விமானங்கள் பாத்தீங்கன்னாலும் நம்ம இங்கே தயாரிக்கலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் அவர்கள் இந்தியாவுக்கு தந்து விடுவார்கள். அதன் பிறகு பிரம்மோஸ் என்ற ஒரு மிசைல் இருக்கிறது. அந்த மிசைல் பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யாவினுடைய ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன்ல தான் இப்பவும் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் ரஷ்யா பங்கு வைக்கும். ஆனால் அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய தொழில்நுட்பம் என்பது அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் விட கொஞ்சம் பின்தங்கி இருக்கும் என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு நிலை இருக்கும்போது, அதாவது நம்மளுடைய செல்ஃப் சஃபிஷியன்சி வேணும் என்றால், ஆத்ம நிர்பர் என்று வாழ்க்கையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அந்த ஆத்ம நிர்பர் வர வேண்டும் என்றால் அமெரிக்காவை புறக்கணித்துக் கொண்டு ரஷ்யாவிடம் தான் இருக்க வேண்டும் என்ற உண்மை நிலை இருக்கிறது. இது இவருக்கு பல காலமாக இவங்களுக்கு தெரியவில்லை. அதனால ரஷ்யாவை புறக்கணித்து அமெரிக்கா கிட்ட போய் டீல் போட்டு கடைசியில் இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா கம்ப்ளீட்டாக சைனா பக்கம் போய்விட்டது. அதனாலதான் இந்த ஒரு தருணத்தில், அதாவது நேட்டோ சம்மிட் நடக்கின்ற தருணத்தில் ஒரு நரேந்திர மோடி அங்க போய் நிக்க வேண்டிய அந்த ஒரு தருணம் எப்போ உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா செய்த இந்த விஷயங்களுக்காகத்தான். அதாவது நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா செய்த தவறுகள்னாலதான், இன்டர்நேஷனல் ரிலேஷன் செய்த தவறுகள்னால இன்னைக்கு போய் நிக்க வேண்டியதா இருக்கிறது.
அந்த ஒரு மறையை வைத்துக்கொண்டு ரஷ்யா என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கின்ற ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் வந்து யுக்ரைன் இருக்கின்ற கீவ்ல இருக்கின்ற அதாவது உக்ரைன் தலைநகரான கீவ்ல இருக்கின்ற ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் வந்து அடிக்குது. அதற்கும் நாம் வந்து பேச, அதாவது ஒரு குழந்தைகளுடைய ஹாஸ்பிட்டல்ல வந்து மிசைல் வச்சு தாக்குறாங்க. அது கூட கண்டனம் செய்யக்கூடிய இடத்தில் வந்து இன்னைக்கு இந்தியா இல்லை என்று நாம் பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய அவலம் பாருங்களேன். குழந்தைகளுடைய ஹாஸ்பிட்டல் வந்து எங்க தாக்குனாலும் அது ஒரு தவறு தான், அது ஒரு போர் குற்றம் தான். அந்த போர் குற்றத்தை இந்தியா கண்டிக்கத்தான் வேண்டும். அதை தாண்டி நீங்க அரசியல் செய்யலாம், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் என்ன வேணாலும் அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு குழந்தைகள் வந்து எங்காச்சும் தாக்கப்படும் போது நாம் வந்து நிச்சயமாக அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றத்தான் வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் இவர் அங்க போய் நின்று கொண்டு அது ஏதோ அவர்கள் ஏதோ ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, ஹையர் சிவிலியன் அவார்டு கொடுக்குறாங்க. அந்த சிவிலியன் அவார்டையும் தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கொண்டு புனித ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா. புனித ஆண்டு விருது ஒண்ணு பெற்றிருக்கிறாரு. குறிப்பா வந்து 3வது முறையா பிஎம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்த்தி சொல்லியிருக்காரு. பட் இதே பிரதமர் மோடி ரிசல்ட் வந்த பொழுது ரஷ்யால இருந்து சில பத்திரிகைகள் வந்து மோடி தோற்று விட்டார், பெரும்பான்மை இழந்து விட்டார் அப்படின்ற மாதிரி சில பத்திரிகை கட்டுரை எழுதியிருந்தாங்க. பட் இன்றைக்கு புதின் வந்து அவர் வாழ்த்தி அந்த விருதெல்லாம் கொடுக்குறாரு. குறிப்பா அந்த விருது எதை குறிக்குதுன்னா ஒரு சிறுபான்மையினுடைய அந்த அடையாளத்தை குறிக்கிற மாதிரி, கிறிஸ்துவரோட அடையாளத்தை குறிக்கிற மாதிரி விஷயமா இருக்கு. பட் இந்தியால கிறிஸ்துவர்களுக்கு எதிராக, சிறுபான்மைக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய மோடிக்கு ரஷ்யால கொடுக்கப்படுற அந்த விருது இது எப்படி பார்க்கலாம் சார்? இல்ல, இது ஒரு பப்ளிசிட்டிக்காக விஷயமாகத்தான் மோடி எடுத்துக்கொள்வார். உண்மை. பாஜகவை பொறுத்தவரை இது பப்ளிசிட்டி ஆயுதம். ரஷ்யாவை பொறுத்தவரை ஆமா, நீ நல்ல ஒரு பையனாக நடந்து கொண்டாய், அதற்காக உனக்கு இந்த விருது என்ற அளவில் அவர் வந்து அளித்திருக்கிறார். அது எப்படிங்க, இந்தியாவுடைய தலைவர் வந்து ரஷ்யாவில் இருக்கும்போது ரஷ்யாவுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அப்போ வந்து உக்ரைன் இருக்கின்ற ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து தாக்குவார்கள். சிறுவர்கள் இருக்கின்ற இடம் அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த இடத்துல வந்து ஏன் தாக்க வேண்டும்? அப்போ ஒன்னா அந்த தவறை வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு வந்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கூட போகிறது. பல இடங்களில் வந்து இதற்கு எதிர்வினை வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தருணத்தில் வந்து இப்ப இந்தியா வந்து ஏறத்தாழ எக்ஸ்போஸ்டாக, ஐசோலேட்டடாக இருக்கின்ற ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க எதிர்வினை ஆற்ற முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை வந்து உங்களே நிறுத்தி இருக்கிறீர்கள் என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இது இப்போ மோடி ஒரு வாரம் தள்ளி போனா கூட நிச்சயமாக, அதாவது இந்த பயணம் மேற்கொண்டால் கூட ஒரு வாரம் தள்ளி விட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா வேற ஒரு இடத்த வந்து தாக்கியிருப்பார்கள். அது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு நாங்க சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஏனென்றால் பல ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அருகில், இல்லை என்றால் பள்ளிக்கூடம் அருகில் எல்லாம் தான் லொகேட் பண்றாங்க என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இது ஒரு வார் டாக்டிக்காகவே மாறி இருக்கிறதாக பார்க்கிறேன். போரினுடைய ஒரு யுக்தியாக மாறி இருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அருகில், இல்லை என்றால் ஒரு குழந்தைகளுடைய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அருகில், இல்லை என்றால் கிண்டர் கார்டன் அருகில் எல்லாம் கொண்டு மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன் வைக்கிறது ஒரு யுக்தியாக மாறி இருக்கிறது. அதனால் தாக்குனாங்களா என்றது சொல்ல முடியாது இப்போ. அப்படி இருந்தால் கூட இது ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயமாகத்தான் வெஸ்டர்ன் மீடியா பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை, இன்று இருக்கின்ற இந்தியாவுடைய லீடர்ஷிப்பை பொறுத்தவரை எப்படியாச்சும் நாம வந்து வெஸ்டர்ன் மீடியாவில் வந்து நம்மளுடைய அந்த இமேஜ் வந்து நல்லா இருக்கணும் என்று விரும்புகின்ற நபர்களா இருக்கிறார். அந்த ஒரு இடத்தில் வந்து இந்தியாவுக்கு மறுபடியும் ஒரு செட்பேக் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அந்த மாரல் அத்தாரிட்டி மறுபடியும் நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம் என்றதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவதாக, சிறுபான்மையினரை இங்கு தாக்கும் போது அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று இந்தியாவில ஏறத்தால் அது ஒரு பப்ளிக் நாலேஜாவே வந்து விட்டது. பாஜகனா சிறுபான்மையினரை தாக்கும் என்பது ஒரு பப்ளிக்ல ஒரு அக்செப்டட் ரியாலிட்டியாக மாறிவிட்ட ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் என்ன தேவைப்படுது, இவர்கள் என்னதான் செஞ்சாலும் நீங்க வந்து இப்ப போப்பே கூப்பிட்டு இவர் தான் ஆண்டவர் என்று கற்பித்தால் கூட என்னை பொறுத்தவரை வந்து இங்க இருக்கின்ற சிறுபான்மையினர் வந்து பாஜகவுக்கு ஓட்டு அளிக்க மாட்டார்கள் என்றுதான் உண்மை நிலை. நீங்க எங்க வேணாலும் எங்க போய் என்ன டிராமா வேணா போடலாம், அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது இந்தியால என்றதுதான் உண்மை நிலை. குறிப்பா மோடியோட இந்த பயணத்துல முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா வந்து வலுக்கட்டமா இல்ல ஏமாற்றத்தின் பேர்ல வந்து இந்தியர்கள் அங்க வேலைக்கு போயிட்டு அங்க ரஷ்ய ராணுவத்துல பணியமர்த்தப்பட்ட அந்த விஷயம், அந்த விஷயத்துல அவங்க வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி. இங்க வேலை இல்லாத காரணத்துலதான் ஏதோ ஒரு விஷயத்தால ஏமாற்றப்பட்டு அங்க போறாங்க. பட் அவங்களை வந்து இங்க மீட்டுட்டு அப்படிங்கிறதோட தன்னோட கடமை முடிச்சுன்னு நினைக்கிறாரு. அப்ப அவங்களுக்கான எதிர்கால வேலை வாய்ப்பு விஷயத்துல மோடி என்ன கோட்டை விட்டுருக்காரு, இந்த விஷயத்த எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? இல்ல, இதுல நிறைய பேர் வந்து கபலீகரிக்கப்பட்டு தான் அங்கெல்லாம் போறாங்க. இப்போ வந்து வியட்நாம்ல போய் இந்த ஸ்வெட் ஷாப்ஸ்ல இருக்கின்ற அந்த கதைகள்லாம் நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது இங்கிருந்து ஐடி வேலை, இல்லைன்னா வேற ஏதாச்சும் வேலை, இல்லை என்றால் லேபர் வேலை என்றாலும் சொல்லி வந்து ஒவ்வொரு ஊருக்கு வந்து கூட்டிக் கொண்டு போறாங்க. அங்க போன பிறகுதான் நமக்கு தெரியுது இந்த அளவுக்கு எக்ஸ்பிளாய்டேஷன் இருக்குலாம் தெரியுது. இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயமா இருக்காது இருக்குது. நம்ம வெஸ்ட் ஏஷியாவுக்கு எடுத்துக்கொண்டு நம்மளுடைய சிங்கப்பூர், மலேசியா,
வியட்நாம், கம்போடியா இந்த மாதிரி எல்லா இடங்களையும் பார்க்கிற விஷயமா இருக்கு. அப்படித்தான் இந்த நபர்கள் போயிருக்கிறார்கள் நான் கருதுகிறேன். ரஷ்யாவுக்கு போனவர்கள் கூட ஏதோ லேபர் வேலையா இருக்கும், இல்லை என்றால் ஏதோ ஸ்கில்டு வேலையா இருக்கும் என்று நினைத்து போயிருப்பார்கள். அவர்கள் வந்து கபலீகரிக்கப்பட்டார்கள்ன்றதுதான் உண்மை நிலை. அப்ப அவர்களுக்கு வந்து மீட்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கடமையா இருக்கிறது. அப்படி ஒரு நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறார்கள். இது முதல் வெளிச்சத்துக்கு வருவது ஹிந்துவனுடைய ஒரு ஆர்டிக்கல்ல தான் வருகிறது. ஒரு பத்திரிகையில் செய்தியில் தான் வருகிறது. அப்ப அதை அப்பா வந்து இல்லலா அப்படி இல்லைன்னெல்லாம் வந்து சாதித்தார்கள். அதன் பிறகு வந்து இப்ப ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ரஷ்யா கிட்ட இருந்து அப்படி ஒரு கமிட்மெண்ட் ஃபேமாக ஒரு கமிட்மெண்ட் வரவில்லை என்றதுதான் இப்ப லேட்டஸ்ட் தகவல்கள் வந்து சொல்லுகிறது. அதாவது நாங்க ட்ரை பண்றோம் என்ற அந்த ஒரு இது கொடுத்தாங்களே தவிர அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்ததாக எனக்கு தெரியாது. பட் பத்திரிகை அப்படி சொல்லுது. வாக்குறுதி கொடுத்திருக்கார்கள் என்று இந்து பத்திரிகை சொல்லுவது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை என்றால் ஃபாரின் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாம உணர்த்தி இருக்கிறோம், இந்த விஷயங்களை உணர்த்தி இருக்கிறோம். அவர்கள் வந்து அதற்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார்கள் என்று சொல்லவில்லை, அவர்கள் அதை கவனமாக கேட்டுக்கொண்டார்கள் என்ற வார்த்தை தான் அவர் வந்து யூஸ் பண்றாரு. அப்ப அது எந்த அளவுக்கு இவர்கள் வந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு தெரியாது. இரண்டாவது கேள்வி முக்கியமான கேள்விதான் நீங்க கேட்டது, அதுக்கு ஒரு நீட்சியாக கேட்ட கேள்வி. இங்க வந்து அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் செய்ய போறது இல்லை. பழசா என்ன செய்து முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தார்கள், மசூர் வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு பத்திரிகையில பார்த்த ஒரு செய்தி என்னவென்றால் 11.5 லட்சம் கோடி நமக்கு வந்து இழப்பு. எதுன்னு பாத்தீங்கன்னா இது பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, அதன் பிறகு கோவிட், இந்த 3 விஷயங்களாக இழப்பு வருகிறது. அதே மாதிரி ஏறத்தாழ 1.5 கோடி வேலைகள் வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக அழிந்து விட்ட ஒரு நிலைதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதற்கு சரி செய்யறதுக்கு அரசாங்கத்திட்ட ஏதாச்சும் ஸ்கீம் இருக்கா, ஏதாச்சும் இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வருகின்ற பட்ஜெட்ல வந்து ஒண்ணுமே காணவில்லை என்றதான் உண்மை நிலை. இப்ப ஜூலை 23ஆம் தேதி வருகின்ற பட்ஜெட்ல வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஹோப் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதே டீம் தான் அப்படியே கண்டினியூ ஆகுது. அவர்களுடைய கம்ப்ளீட் இதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப எக்கானமிஸ்ட்ல ஒரு ஆர்டிகல் பார்த்தோம். அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கான பெரிய ஒரு இடம் கிடையாது. ஏனென்றால் இந்தியாவினுடைய இது கடன் சுமை என்ற அதிகமா இருக்கிறது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதானாலும் சரி, அதே மாதிரி பாக்கி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து முடிக்கக்கூடிய ஒரு தருவாயில் வந்து இருக்கிறது. அதெல்லாம் வந்திருந்தெல்லாம் காசு எடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்ப இந்த நிலையில வந்து எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குகின்ற அந்த ஸ்கீம்ஸ் வந்து எந்த அளவுக்கு காசு செலவு பண்ண முடியும் என்றெல்லாம் நான் சும்மா சொல்லலாம், நடக்கும் நடக்கும் சொல்லலாம் தவிர பட்ஜெட் வரும் வரை நமக்கு பெரிய ஒரு ஐடியா இருக்காது. அப்படி இருந்தால் கூட இந்த இவ்வளவு கான்ஸ்டன்ஸ்க்குள்ளால இன்ட்ரெஸ்ட் ரேட் இஷ்யூ ஆனாலும் சரி, இந்தியாவுடைய ஸ்லைடிங் ருப்பி ஆனாலும் சரி, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்ய வேண்டிய விஷயமானாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக இது ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். வேலைவாய்ப்பு பெற்றது அவ்வளவு எளிதில் வந்து எங்கேயும் உருவாக்க முடியாத ஒரு சூழல் வந்து இந்தியாவில மட்டும் கிடையாது, உலகம் எம்பாடும் வந்து இருக்கின்ற ஒரு உண்மையாகத்தான் இருக்கு. இப்ப அடுத்ததா சார் வந்து மோடியோட வெளிநாட்டு பயணத்தை நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து 2.0லயும் 1.0லயும் அவர் இதைத்தான் ரொம்ப பிரதானமா கவனம் செலுத்தி செய்வாருங்கிறத பார்த்திருக்கோம். பட் இந்த முறை வலிமையான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உருவாயிருக்காரு. அவர் வந்து தொகுதி மக்களை போய் சந்திக்கிறது, தொகுதியில் இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்றது, அக்னி வேளால பாதிக்கப்பட்ட மக்கள், பிறகு விவசாய போராட்டத்தில் பாதிக்கக்கூடிய மக்கள் அவங்களை சந்திக்கிறது, பிறகு அசாம்ல வெள்ளம் பாதிக்கப்பட்ட 60 பேர் மேல இறந்திருக்காங்க அவங்களை சந்திக்கிறாரு, மணிப்பூருக்கு போறாரு. இந்த அரசியல் அவர் ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கிறாரு. இந்த இந்த அரசியல் ராகுல் விசஸ் மோடி எப்படி பாக்குறீங்க சார்? ராகுல் வெர்சஸ் மோடின்னு பாத்தீங்கன்னா இப்ப ராகுல் வந்து வெளிநாட்டுல சென்று வெளியுறவு இது சீர் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டாயம் கிடையாது. ராகுல் காந்தியை பொறுத்தவரை இந்தியாவில தான் அவனுடைய அரசியல் இருக்கிறது. நிச்சயமாக இங்க வந்து பேஸ் பில்ட் பண்ணாதான் அடுத்ததாக அதிகாரத்துக்கு வர முடியும் என்ற ஒரு நிலைமை. 2029 ஆனாலும் சரி, அதுக்கு முன்னால இருக்கின்ற டைம் ஆனாலும் சரி, நிச்சயமா வர முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி இப்ப 2024 வந்து ரிசல்ட்டே வந்து பெரும் அளவுக்கு வந்து ஒரு மோடிக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ரிசல்ட், காங்கிரசுக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ரிசல்ட்டாகத்தான் இருக்குது. ஏனென்றால் அவர்கள் 80 சீட்டுக்கு மேல எல்லாம் எதிர்பார்க்கல. அப்போ 99 சீட் என்பது பெரிய விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ அதுல இருந்து பில்டு பண்ண முடியுமா? அதான் அந்த அரசாங்கத்தினுடைய இல்லையென்றால் அந்த காங்கிரசினுடைய ஒரு ஒரு பிளானாக இருக்கும். அந்த பிளானுக்கு ஏதுவாக இருக்கின்ற விஷயங்கள் அனைவரும் செய்வார்கள். ஆனால் அந்த பிளான்ல இருக்கும்போது, அதாவது நீங்க அரசியல் தான் செய்து கொண்டிருக்கீங்க, அது மாற்றுக்கிறது இல்லை. அந்த அரசியல் செய்து கொண்டிருக்கும் போது முக்கியமான பிரச்சனைகளில் நீங்க வந்து கடந்து போறீங்களா, இல்ல அதுல வந்து நீங்க வந்து கவனம் செலுத்துவீங்களா அந்த கேள்வி இருக்கிறது. அப்பதான் மணிப்பூர்ல போய் நிற்கும் போதுதான் அது ஒரு அரசியலாக நீங்க பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்றால் கூட நீங்க அது ஒரு அதாவது உங்களுக்கு மணிப்பூர்ல போய் நின்னதுனால பெரிதாக ஒன்றும் ஓட்டு வராது. அப்படி இருந்தும் கூட நீங்க வந்து மணிப்பூர்ல போய் நிற்கும் போது இல்லை என்றால் அங்க ஒரு 2 நாள் இருக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு மெசேஜாக வருகிறது.
அப்ப அதற்கு எதிர்வினையாக பாஜக என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் சில இதுல பார்த்தேன், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ்ல பார்த்தேன். அதாவது ராகுல் வந்து மக்கள் துரத்துகிறார்கள் என்றெல்லாம், அதாவது அந்த ஏரியாவுக்கு வர வேண்டாம்னு சொன்னார்கள் என்றெல்லாம் இது எதிர்வினைகள் வந்து ஒன்று இருக்கிறது. அது வந்து பப்ளிசிட்டிக்காக செய்கிற விஷயங்களாக பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி ஹத்ராஸ்ல போய் நிற்கும் போது அது நிச்சயமாக அதுல அரசியல் இருக்கிறது. அரசியல் இல்லை என்று நிச்சயமாக நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. ஹத்ராஸ்ல போய் நிற்கும் போது ஒரு பிரதமர் போகாத இடம், மணிப்பூர் பிரதமர் போகாத இடம். அப்ப பிரதமர் வரவில்லையே என்ற அந்த ஆதங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கு. அதாவது ஏன் பிரதமர் வரவில்லை என்ற கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி தான் அசாம்ல போய் நிற்கும் போதாலும் சரி, இல்ல டிஃபென்ஸ் இன்வெஸ்டிச்சர் செரிமனியில பாராளுமன்ற இது ராஷ்டிரபதி கொண்டு போய் நிற்கும் போதாலும் சரி, இதெல்லாம் நமக்கு என்ன உணர்வுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்கின்ற வேலைகளை வந்து நிச்சயமாக துரிதமாக செய்து கொண்டிருக்கிறார். ஒண்ணு, ஒரு அரசியல்வாதி செய்கின்ற இல்லை என்றால் செய்ய வேண்டிய விஷயங்களை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. அதே மாதிரி தான் லோக்கல் பைலட்ஸ்னுடைய, அதாவது அந்த வண்டி ஓட்டுநர்கள், ட்ரெயின் ஓட்டுநர்களுடைய அந்த இடத்தில் சென்று அவர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்கலாம். டெல்லி ஸ்டேஷனுக்கு போயிருந்தாரு. அதெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்காங்க. எங்கெல்லாம் அரசியல் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அரசியல் என்பது பல தீர்வுகளை நோக்கி இருக்கின்ற அரசியலாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. இது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் அரசியல் கிடையாது. எப்படி டிஸ்ட்ரக்டிவ் அரசியல் பாத்தீங்கன்னா, மதத்தை வைத்து அரசியல் பண்ணுவது, ஜாதியை வைத்து அரசியல் பண்ணுவது, கிரிக்கெட்டை வைத்து அரசியல் பண்ணுவதெல்லாம் தான் டிஸ்ட்ரக்டிவ் அரசியலாக நான் பார்க்கிறேன். அந்த அரசியலில் வந்து ராகுல் காந்தி ஈடுபடவில்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அவருடைய அந்த பாசிட்டிவ் அரசியலை நாம் அனைவரும் வரவேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றதான் என்னுடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்கு. குறிப்பா வந்து மோடி வந்து ஒரு மெஜாரிட்டி இழந்து என்டிஏ தயவுல வந்து 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்காரு. இந்த நேரத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. நீட் தொடர்பான விவகாரமும், அக்னிவேர், இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு. இது கூடவே அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. பிரதமர் மோடி அதை அட்ரஸ் பண்றதுங்கிறது கடந்த காலத்துல எப்படி அதை அட்ரஸ் பண்ணாரோ அதே மாதிரிதான். அதை ஒரு பொருட்டாக கருதாத மாதிரியான ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு வலிமையான எதிர்க்கட்சி இருக்கு. எதிர்க்கட்சிகளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அரசியல் செய்வதற்கான நிறைய கிரவுண்ட் இருக்கு. இப்ப இந்த கிரவுண்டையும் மோடியுடைய அந்த விஷயத்தையும் எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த என்டிஏக்கு இந்த நெருக்கடி வந்து எதுவுமே இல்லாத அளவுல மோடி 3வது முறை ஆட்சி சிறப்பு அமைச்சிருவாரா, அல்லது அவருக்கு நெருக்கடிகள் வரும்னு பாக்குறீங்களா சார்? நிறைய நெருக்கடிகள் இருக்கத்தான் போகுது. ஃபர்ஸ்ட் நெருக்கடி வந்து மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போகுது, பீகார் தேர்தல் வரப்போகுது, டெல்லி தேர்தல் வரப்போகுது. இதுல என்ன நிலைப்பாடை வந்து பாஜக எடுக்க போறது? பாஜக வந்து ஏறத்தாழ வாஷ் அவுட் மகாராஷ்டிரால. பீகார்ல வந்து இன்னும் தெரியாது எந்த வழிக்கு நிதிஷ் வந்து இங்க இருப்பாரா, அங்க இருப்பாரா, நடுவில் இருப்பாரா, யாருக்குமே தெரியாது நிதிஷ் இருக்கிறது. அதே மாதிரி ஆப்பினுடைய தலைவர்களை பிடிச்சு சிறையில் போட்டுக்கொண்டு அங்க வந்து ஒரு தேர்தல் நடத்த போறாங்களாமா. அதுல வந்து ஆப்புக்கு மக்கள் ஓட்டு போடவில்லை என்றால் கூட காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. அதுதான் உண்மை நிலையும் கூட நான் கருதுகிறேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருக்கிறாரு நீங்க குறிப்பிட்ட மாதிரி. அப்போ ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுக்கு நீங்க டைம் கொடுத்துதான் ஆக வேண்டும். அவருக்கு ஒரு கேபினட் கான்ஃபரன்ஸ் இருக்கிறது. அவர் வந்து பேசித்தான் ஆக வேண்டும். அப்ப அந்த பேச்சை வந்து எந்த அளவுக்கு இவர்கள் வந்து கவனிக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. ஒருவேளை பிரதமர் வேணா உட்கார மாட்டார். அவருடைய அறையில் போய் அமர்ந்துருவார். என்றால் இதுமுறை 10 வருடமாக அவர் வந்து இங்க அறையில வந்து அதாவது சேம்பர்ல வந்து உட்கார்ந்தே கிடையாது. அதாவது லோக்சபால அவர் பேசும்போது வருவார், இல்லை என்றால் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக அவர் வருவாரே தவிர நிச்சயமாக அங்க உட்கார்ந்து பேச்சுக்களை எல்லாம் அவர் காது கொடுத்து கேட்டதே கிடையாது. அதே மாதிரி அவரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தது. அதெல்லாம் அதுல சற்றே மாறுபடும் என்று நான் கருதுகிறேன். என்றால் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ராகுல் காந்தி ஸ்கோர் பண்ணிட்டே போனா, ஒவ்வொரு லோக்சபா இடத்துலயும் வந்து ஒரு சிட்டிங்ல வந்து ஸ்கோர் பண்ணிட்டே போனா, அதுக்கப்புறம் வந்து மோடிக்கு வந்து நீங்க அரசியல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். அப்ப அதற்காக அடுத்ததாக ராகுல் காந்தி மேல வழக்கு போடுவாங்களா, இல்ல ராகுல் காந்தியை சிறைபிடிக்கிறாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. என்ன செய்ய போறாலும் பொறுத்திருந்தால் பார்க்க முடியும். அதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக பாஜக இருக்கும். ஒரு ரிப்ளை இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நாம நிச்சயமாக அசம்பிளி அதுல லோக்சபா ஆரம்பித்த பிறகுதான் நமக்கு தெரியும். ஜூலை 22 ஒன்றும் தெரியாது. இரங்கல் தீர்மானங்கள் இருக்கு. 23 தான் நமக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உள்ள கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க சார். இப்ப மோடியுடைய இந்த அரசியல், ராகுல் காந்தியோட இந்த அரசியல் அடுத்த கட்டமா எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி.